ஆமென். இந்த நாள்லையும் என்னை அன்போடு அழைத்த பிஷப் டாக்டர் குணாளன் ஐயா அவர்களையும், பிஷப் அம்மா அவர்களையும், அவர் குடும்பம், இந்த பாஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கும் மூப்பருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ரொம்ப சந்தோஷம். அந்த அதிகாலை ஜெபம், காலையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது அவளது மகிமையாக இருக்கு. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் வந்து தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ப்ரிப்பராகி வந்ததே வேறு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து தான் நான் ப்ரிப்பராகி வந்தேன். ஆனால் நேற்று நைட்டு ஐயா சொன்னது, உங்களுடைய ஆலயத்தில் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும்படியாக மன்னிக்கும் கிறிஸ்து அப்படின்ட்டு ஒரு தலைப்பை ஐயா கொடுத்தாங்க நைட்டு. ஆமென். நான் நைட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நேற்று மீட்டிங் முடித்து நான் போகும்போதே நைட்டு 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து, ஏன்னா சும்மா வார்த்தை எடுத்துகிட்டு வர முடியாது, தேவ சமூகத்தில் உட்காந்து நான் ஆண்டவரோடு பேசி நான் எடுக்கும்போது நைட்டு 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்துக்கு வந்தாலே தூக்கமே இருக்காது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஜெபிக்க வைத்து விடுவார். ஹல்லேலூயா. நான் அதிகமாக இன்றைக்கி எடுக்க போகிறதில்ல. நான் கொஞ்சம் நிறையா, நான் அவங்களுக்கு அடுத்த சபை அங்கே போகிறதுனால நான் ரொம்ப நேரம் இல்லை. ஏன்னா நேற்று ஐயாவுக்கே தெரியும், நாங்கள் அங்கே முடிக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்கே கர்த்தர் கொண்டு போனாலும் 8 மணி நேரம் 10 மணி நேரம்னு கர்த்தர் நடத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அடுத்த சபை எங்கேயா இருக்குது, முல்பாக், 30 கிலோமீட்டர் அவங்க பிரயாணம் பண்ணி போகணும். ஆமென் சொல்லுவோம். இயேசு பூமியில் வந்ததின் நோக்கம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி, ஹல்லேலூயா, அதாவது நம்ம பாவங்களை நீக்கி நம்மை மன்னித்து அவர் ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இரட்சகராய் இருக்கிறார். ஆமென். அநேக பாவம் நிறைந்தவர்களாய், சாபம் நிறைந்தவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்தவர்களை, சாபத்தில் இருந்தவர்களை, வியாதியினால் பிடிபட்டவர்களை கர்த்தர் மன்னித்து அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறவராக, அவர்களை ரட்சிக்கிறவராக வந்தார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 பாருங்க, வசனம் 3 வாசிப்போம். சங்கீதம் 103 சங்கீதம் 103 வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், பாவத்தில் கிடந்தோம், சாபத்தில் கட்டப்பட்டிருந்தோம். முற்காலத்தில் நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் யாராச்சும் நீதிமானா இருந்தோமா? இல்லை. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? பாவத்தில் இருந்தோம். ஆமென். இந்த பாவத்தில் இருந்தவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்து, ஆமென், அவர் மன்னித்தார். ஆமென். அவருடைய மன்னிப்பு இல்லாமல் இந்த ஆலயத்தில் யாருமே வந்திருக்க முடியாது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். மனிதன் எப்படியா இருக்கிறான் என்றால் அக்கிரமம் நிறைந்தவனாய் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலங்களில் நானும் அப்படிப்பட்டவனாக தான் இருந்தேன். ஆமென் சொல்லுவோம்.
ஹல்லேலூயா. நானும் பாவத்தில் மூழ்கி கிடந்தவனாய் இருந்தேன், சாபத்தில் கட்டப்பட்டவனாய் இருந்தேன். என்னை என் கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? அவர் மன்னித்ததினால் இந்த இடத்துல வந்து நான் நிற்க கிருபை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா, அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய மனதுருக்கம் எப்படின்னா, நம்மளை மன்னித்து நம்மளை மனிதனாய் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? நம்ம எப்படிப்பட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுபாவத்தினால நம்ம பாவம் செய்து கொண்டிருந்தோம். ஆமென். சரீரத்தினால பாவம் செய்து கொண்டிருந்தோம், எண்ணங்களினால பாவம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவனாய் இருந்தார். ஆமென் சொல்லுவோம். மார்க்கு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 2:3 பாருங்க. அதிலிருந்து 12 வரையும் நான் வாசிக்க நேரம் இல்லை, அதனால் நானே அதை வாசிச்சுட்டு போகிறேன். மார்க்கு, அப்பொழுது 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்த. பாருங்க, ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு எங்க வர்றாங்க? இயேசு கிறிஸ்துவிட வர்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனிதன் திமிர்வாதக்காரனாய் இருந்தான். ஆமென். இன்னைக்கு அநேகர் பாருங்க எப்படி இருக்கிறோம்னா, நம்ம ஆதியில் முன்னாட்களில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்மளும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம்னா, திமிர்வாதக்காரனாக இருந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் ஒரு நாட்களில் அப்படி தான் இருந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவன். ஹல்லேலூயா. நானும் திமிர்வாதக்காரனாக இருந்தேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தேன், கிறிஸ்துவை அறிந்தவனாயிருந்தேன். ஆனாலும் நான் உலகத்தோடு இணைந்து நான் பாவம் செய்து கொண்டிருந்தவனாயிருந்தேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் என் தாய் சகோதரிகள் என் மனைவி அழுதார்கள். ஆனாலும் நான் எப்படின்னா பாவத்தில் கட்டப்பட்டவனாயிருந்தேன். ஆமென். என் தேவன் என்னை மன்னிக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் வந்து இங்கே நான் நின்றிருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. என்னோடு இருந்தவர்கள், என் நண்பர்கள் இன்னைக்கு யாருமே இல்லை, எல்லாம் மரித்து விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் என் தேவனோ என் மேல் இறக்க வைத்ததினால், என்னை மன்னித்ததினால் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அநேக நேரம் நான் தேவ சமூகத்தை நான் அழுவது உண்டு. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்தீரே. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவர் கிறிஸ்து இயேசு ஒருவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மன்னிக்காம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த திமிர்வாதம் வந்துருச்சுனாலே என்ன வந்துடும் தெரியுங்களா? வியாதி வந்துடும். ஆமென். இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா, வியாதியால் கட்டப்பட்டு பலவீனத்தினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 பேரை சுமந்து கொண்டு எங்க வர்றாங்கன்னா இயேசு கிட்ட வர்றாங்க. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிட்ட போனா ஒரு விடுதலை உண்டுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவனோ திமிர்வாதத்தினால் பிடிபட்டு கிடந்தான். ஆமென். அவனை சுமந்து கொண்டு இயேசுகிட்ட போறாங்க. 5வது வசனத்தில் பாருங்க, 4வது வசனத்தை எப்படியாக சொல்கிறது, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சபீமமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல்கூரையை பிரித்து திறப்பாகி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார்னு அறிந்த உடனே அநேக ஜனங்கள் அந்த இடத்துல கூடுறாங்க. இயேசு வந்துட்டாலே அந்த இடம் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார்னு தெரிந்த உடனேயே
இந்த திமிர்வாதக்காரனை எப்படியாவது இந்த ஆண்டவர்கிட்ட கொண்டுட்டு போகணும். ஆனால் கொண்டு போகிறதுக்கோ இடமில்லை. ஏன்னா ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்கிறது இந்த இடத்துல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல் குறையை பிரிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எப்படியாவது இந்த இடத்துல கொண்டு போயிட்டா என் ஆண்டவர் இயேசு இவன் பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்று அறிந்திருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு ஒருவரால் தாங்க நம்ம பாவத்தை மன்னிக்க முடியும், நம்மளை தூக்கி எடுக்க முடியும். ஆமென் சொல்லுவோம். வியாதியை சுகப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 103 சொல்லுது, அவன் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. ஆமென். அப்போ ஒரு அக்கிரமம் இல்லை, அநேக அக்கிரமங்களால் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் கூட பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்துட்டா கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோமா? கிறிஸ்து நம்ம எப்படி நம்ம நடத்துகிறோம்? ஆலயத்துக்கு வர்றோம், செபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஆனால் வீட்டில் போனவொன்னே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. சில வார்த்தைகளால், சில பொறாமைகளால், சில தவறான காரியங்களால் நம்ம கட்டப்பட்டுறோமா? ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு, அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிற கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அந்த இடத்துல பாருங்க, மேற்கூரையை பிரித்து அந்த இடத்துல உள்ளே இறக்குறாங்க. ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த இடம் முழுக்க கூட்டம். இந்த இடத்துல செபிக்க கூட்டிட்டு வர முடியலை, ஜனங்க உள்ள வர முடியலை. அங்கே இயேசு இருக்கிறார். அந்த இடத்துல இயேசு அநேகருக்கு சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவங்க வர முடியும். எப்படியாவது அந்த இடத்துல இந்த மனிதனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் பிரயாசம் எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எடுக்கிற பிரயாசம் பாருங்க, மேல்கூரையை பிரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், மேல்கூரையை பிரித்து அப்படியே உள்ள இறக்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல 5வது வசனம் சொல்லுது, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டார்னா நோய் நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்க வேண்டும். அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல பார்க்குது. அவர் எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு? ஒரு திமிர்வாதக்காரன் தான். ஆமென். இன்னைக்கு யாராவது ஒரு திமிர்வாதக்காரனாக இருந்தால் நம்ம எப்படி அவனுக்கு பேர் வைப்போம்? இவன் ஆக மாட்டான். அவனை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி போயிடுவோம். இல்லைன்னா அவனை கொண்டு போய் மற்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? குறை சொல்லி கொண்டு இருப்போம், அவனை விட்டு விலகிடுவோம், இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அவன் திமிர்வாதக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற வார்த்தை தெரியுமா? என் மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குற விதம் அப்படித்தாங்க. நம்ம பாவம் பண்ணிட்டோம், சாபம் ஆயிட்டோம், ஆனால் தேவ சமூகத்தில் வந்துட்டோன்னா என் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவற தாம்பர சிவப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அதை நான் என்ன பண்ணுறேன்? மன்னித்து அது வெண்மையாய் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அநேக ஊழியக்காரர்கள்லாம் இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் அநேக ஊழியக்காரர்களுடைய மண்டையை உடைச்சவங்க. ஆமென். என் நண்பர்லாம் இருக்கிறாரு, அநேக பாஸ்டர்ஸை போய் அடித்து அவங்க மண்டையெல்லாம் உடைச்சி அப்படி பண்ணவங்களை கர்த்தனுக்கு எப்படி தெரியுமா? தூக்கி ஆண்டவருக்காக ஓட பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பாருங்க, 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? ஆமென், ஆமென். ஆண்டவர் வந்த உடனே ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்க முடியும். எடுத்த உடனேயே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டார்னா அவன் என்ன பண்ணுவான்? எழுந்து நடந்திருப்பான். ஆனால்
அவன் அந்த பாவத்தோடு தான் நடந்து போயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே பாவத்தை நம்மளை விட்டு களைந்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பாவத்தோடு வாழ கர்த்தர் ஒரு நாள் விரும்புவது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாவத்தோடு தான் வந்தோம், ஆனால் அந்த பாவத்தை நம்மளை விட்டு பிரித்து எடுத்து ஹல்லேலூயா நீதியின் வஸ்திரத்தை நம்ம மேலே போத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அவர் சொல்லுகிறது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு மேலிருந்து இறக்குனாங்க, மேல்குறையை பிரித்து கீழே இறக்குனாங்க. ஆனால் போகும்போது மறுபடியும் அதே வழியில் ஏறி அவன் அந்த சைடு போகலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு நம்ம எப்படி வர்றோமோ அப்படியே கர்த்தர் அனுப்புகிறவர் அல்ல. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் எப்படி இந்த ஆலயத்துக்கு வந்தோமோ அப்படியே என் தேவன் அனுப்புவது அல்ல. உங்களை சுகமாக்கி குணமாக்கி பாவங்களை மன்னித்து சுத்த பொன்னாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எது எளிது? ஆமென். பாவம் மன்னிக்கப்பட்டது தானே நமக்கு பாக்கியம். ஆமென். ஏன்னா பாவத்தோடு ஒரு மனிதன் வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மளை தூக்கி எடுப்பதற்காக. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 6:12. அந்த பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நம்ம மன்னிக்கிற குணம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைங்க மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க மன்னிச்சாதான் உங்களை கர்த்தர் மன்னிப்பார். ஆமென். இன்னைக்கு அநேகர் பாருங்க வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் தான் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆனால் இருதயத்தில் என்ன வச்சிருக்கோம் தெரியுமா? கசப்பை வைத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கசப்பு இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா மன்னிக்க முடியாது. ஆமென். மன்னிக்க முடியுமா? இன்னைக்கு நான் போகிற இடத்துலலாம் சொல்கிறது உண்டு, கசப்பு தான் உங்களை வியாதி படுக்கையில் படுக்க வைத்து விடும். ஹல்லேலூயா. யாரோடையும் நமக்கு கசப்பு கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. யாரோடையும் போராட்டம் இல்லை, யாரோடையும் வைராக்கியம் கிடையாது. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம சொந்தங்களோட எப்படி இருக்கிறோம்? நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம்? கசப்பை வைத்து கொண்டு இருக்கிறோமா? சிலர் பாருங்க ஸ்தோத்திரம் கூட சொல்ல முடியாது நேருக்கு நேர. ஏன்னா அவங்க இருதயம் கசப்பால் மூடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி மன்னிக்க முடியும்? நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், யாராவது நம்மளை குற்றப்படுத்திட்டா போதும், குறை சொல்லிட்டா போதும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனம் வராது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஏன்னா கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு துரோகம் செய்வாங்க, நமக்கு துரோகம் செய்வாங்க, நமக்கு விரோதமாக எழும்புவாங்க, ஆனாலும் அவர்களை மன்னிக்கிறதுக்கு மனவேணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை யாராச்சும் குற்றப்படுத்திட்டாங்கன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அவங்கள்ட்ட போய் அவங்கள கட்டி பிடிச்சி ஆமென் அவங்களுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துருவேன். ஆமென். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை மன்னியாது இருந்திருந்தா நம்ம என்ன ஆகியிருப்போம்? யோசிச்சு பார்ப்போமா? அருமையான தேவச்சனமே, மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கசப்பை வைக்கக்கூடாது. கசப்பு யாருடைய ஆயுதம் அப்படின்னா சத்ருவுடைய ஆயுதம். ஹல்லேலூயா. அவன் கொஞ்சமாக தான் இருதயத்தில் போடுவான், கொஞ்சமாக போடுவான். கொஞ்சமாக அந்த கசப்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு அதிகமாகி வியாதி படுக்கையில் கொண்டு போய் விழுத்துறோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், அதான் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஜெபிக்கிறதே அந்த பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் அருமையாய் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை பாருங்க, இயேசு ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தில் சொல்லுகிறது என்னன்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். அப்போ நம்ம கடன் பட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம கடன் பட்டு இருக்கிறோம். அப்போது நம்ம மன்னிச்சா கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பாருங்க, சில புண்ணெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த உள்ள சீல் கோர்த்துருக்கும் பாருங்க, அதை பிதிக்கி எடுக்காம மேலே மட்டும் மேல் பூச்சா நம்ம என்ன பண்ணுறது? மருந்து போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த புண்ணு ஆறாது. அதை என்ன பண்ணணும்? பிதிக்கி எடுக்கணும். ஆமென். உங்கள் இருதயத்துக்குள்ளே கசப்பை வச்சுட்டு தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் பாவங்கள். அவர் மன்னிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அவர் சொல்லுகிறார், நீ மன்னிச்சினா நான் உன்னை மன்னிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மன்னிக்கிற சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கணவன் மனைவியை மன்னிக்க வேணும், மனைவி கணவனை மன்னிக்க வேணும், பிள்ளைகள் தாய் தகப்பனை மன்னிக்க வேணும், தாய் தகப்பன் பிள்ளைகளை மன்னிக்க வேணும், நம்ம உறவுகளை மன்னிக்க வேணும். ஏன்னா இரத்தத்தோடு மாமிசத்தோடு நம்மளுக்கு போராட்டம் அல்ல, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அப்படின்னா அது பிசாசோட மட்டும்தான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு எதிரி உண்டுனா அது சத்துரு ஒருவன் தான். நம்ம குடும்பமோ நம்ம சொந்தமோ யாருமே நமக்கு எதிரி கிடையாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவிக்குரிய கண்களில் பார்க்க வேணும், எங்கேருந்து அந்த போராட்டம் வருது. அவங்களோட சண்டை போடக்கூடாது, அவங்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை நம்ம கட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை மன்னிக்க வேண்டும், அவங்களுக்கு பின்னாடி உள்ள அந்த பிசாசை நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:14. கரெக்ட். மனுஷன் கரெக்ட். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால், ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் பிதா, யார்? பரமபிதா உங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆலயத்துக்கு வந்துட்டு போகும்போது நம்ம ஒரு தீர்மானத்தோடு தான் போகணும். ஆண்டவரே, இனி நான் என்னை யாரு குற்றப்படுத்தினாலும் அவர்களை நான் மன்னிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை சத்துரு தொட முடியுமா? தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? மத்தேயு 9:6 எப்படியாக சொல்லுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பாருங்க, இந்த பூமியில நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தாங்க அதிகாரம் இருக்கு, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அதனால தான் நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எபேசியர்
4வது அதிகாரம் 32வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்படுகிறது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். ஆலயத்துக்குள்ள அந்த ஒருவருக்கொருவர் எப்படி? கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நம்மளும் என்ன பண்ணணுமாமா? ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மன்னிக்கிற சுபாவத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அவளை சீக்கிரம் மன்னிக்க முடியாது, அவளை சீக்கிரம் மன்னிக்க முடியாது. முடியுமா? சொல்லுவாங்க, ஐயா என்னால் மன்னிக்க முடியல, அவங்க அவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க முகத்தை கூட எங்களால் பார்க்க முடியலை, என்னால் முடியாது, எதை வேணாலும் சொல்லுங்க செஞ்சிடறேன், ஆனால் அவங்கள மன்னிக்க மட்டும் சொல்லாதீங்க, என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, அவங்கள எவ்வளோ செஞ்சிருந்தாலும் சரி அவர்களை மன்னிக்கிறவர்களாய் ஆண்டவர் அப்படி தான் வந்தார், அப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், அப்படி தான் நடத்துகிறார். அவர் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும். அந்த மனதுருக்கம் இயேசு எப்படி பார்க்குறார்னா மனதுருக்கத்தோடு பார்க்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மன்னிக்கணுங்க, மன்னிக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கொலேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், அதில் வாசிப்போம். கொலேசியர் 3:13. ஷகலா தீபாரா பாலா ராதோனி மனுஷ் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். இதைத்தான் கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் அழகா சொல்றாருங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி. ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒருவருக்கு ஒரு குறை உண்டாச்சுன்னா நம்ம அவங்களோட போய் எப்படி பேசுகிறோம்? ஆமென். ஒருவேளை அவங்க நமக்கு தப்பு செஞ்சவங்க தான், ஆனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க வேதனையில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆமாம், எனக்கு நீ செஞ்சில்ல, எனக்கு இந்த துரோகம் பண்ணினில்ல, அதனால தான் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இதை அணிச்சிட்டு இருக்கிற அணிவி அப்படின்னு சொல்கிற இருதயம் இருக்குதா? அப்படின்னு சொல்கிறோமா? அது கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க எனக்கு துரோகம் செய்தவங்க தான், ஆனால் இன்னைக்கு அவங்க கட்டப்பட்டு இருக்காங்களே, இன்னைக்கு பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்களே. ஐயோ, என் தேவன் அப்படி அல்லவே, என் தேவன் மனதுருகிறவராய் இருக்கிறாரே, அந்த மனதுருக்கத்தின் ஆவி எனக்குள்ள வர வேண்டுமே. அவர்களுக்காக போய் தாங்கி. ஆமென். அவங்க மேல குறை இருக்கு, குறை உண்டுதான், ஆனா மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் மன்னிச்சா தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும், மன்னிக்கலைன்னா உதவி செய்ய முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59-60 வாசிப்போம். ஸ்தேவானை குறித்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அநேக ஜனங்கள் இந்த ஸ்தேவான் மேலே கல்லை விட்டு எறிகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தேவான் மேலே அநேகர் கல்லை விட்டு எறிகிறாங்க. ஆனால் இந்த ஸ்தேவான் எதை திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தான்? எறிகிறவங்களை அவன் பார்க்கல. ஆமென், ஹல்லேலூயா. கல்லை விட்டு எறிகிறவங்களை ஸ்தேவான் பார்க்கல, அவன் கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, உங்களை அநேக வார்த்தைகளால் எரிந்து கொண்டு இருக்கலாம், அநேகர் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், அநேகர் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்குற விதம் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, ஸ்தேவான் யாரை பார்த்துக்கிட்டு இருந்தான் தெரியுமா? இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால்
அவங்க அடிக்கிற கல் அவனுக்கு வலிக்கலை. ஆமென், ஆமென். ஆவியில் அவன் நிறைந்திருந்தான். ஹல்லேலூயா. அவன் பரிசுத்த ஆவியில நிறைந்திருந்தான். பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாய் இருந்ததனால் அவனை கல்லை விட்டு எறிந்தாலும் அவன் அந்த கல்லை பொருட்படுத்தல, அதை பார்க்கல. அவன் கிறிஸ்துவின் அன்பை பார்த்து அவரை முகமுகமாய் தரிசித்து கொண்டிருந்தான். அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, எங்க மன்றாடிக்கிட்டு இருக்கிறான் ஆண்டவர், என் ஆவியை தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும். மிகுந்த சத்தமிட்டு இவங்களுக்காக பரிந்து பேசுறான். இந்த எண்ணம் நம்மளுக்கு வருமா? இந்த ஜனங்களை மன்னிக்கிற சுபாவம் இந்த ஸ்தேவானுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஸ்தேவான் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னை அடிக்கிறாங்கப்பா இவங்கள பாருன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் ஸ்தேவான் அப்படி சொல்லவில்லை. கடைசி வரை ஆண்டவரை பார்க்குறான். இந்த ஜனங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறபடினால் இவர்களை மன்னியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தேவான் அப்படியே ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கல்லால் அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லால நம்மளை அடிச்சாச்சுன்னா நம்ம காயப்பட்டோம்ல, அந்த இருதயத்தை விட்டு அந்த வைராக்கியம் நீங்க மாட்டேங்க. நீ என்னை சொன்னில்ல, நீ இப்படி பேசினில்ல, என்னை நீ காயப்படுத்தினில்ல, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் சொல்றமா? அருமையான தேவ பிள்ளையே, பரிசுத்தாவில் நிறைந்தவர்களாய் நம்ம எப்பொழுதும் யாரை பார்த்து கொண்டு இருக்கணும்னா கிறிஸ்து இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஸ்தேவான் ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்தபடினால் அவன் எவ்வளவு அடி வாங்கினாலும் அது அவனுக்கு பொருட்படுத்தவில்லை. ஆமென், அது அவனுக்கு வலிக்கவில்லை. அவன் பாருங்க, அந்த வசனத்தை இன்னொருக்க வாசிப்போம், 60 வாசிப்போம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தா. இது பாருங்க, இது எப்படி எண்ணம்? மன்னிக்கிற சுபாவம் இல்லையா? மன்னிக்கிற குணம் இல்லையா? இவர்கள் மேல் அந்த பாவத்தை சுமத்தாதிரும். அவங்க பாவம் பண்றாங்க, ஸ்தேவான் அடிக்கிறாங்க. ஆனாலும் ஸ்தேவானுடைய இருதயம் அவர்களை மன்னிக்கிறது. ஆமென். அந்த இருதயம் மன்னிக்கிறனால தான் அவன் தேவனிடம் முறையிடுகிறான், ஆண்டவரே இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. மன்னியும் சொல்லி அவன் மன்றாடுகிறான். அதோடு இல்லைங்க, அவன் நித்திரை அடைகிறான். வாசிப்போம் அதை. மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் கடைசி மூச்சு வரையும், அவன் ஜீவன் அவன் விட்டு பிரியும் வரையும் அவன் மன்னிக்கிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஜீவன் நம்ம மரிக்க போறோம்னு தெரியுது, அவ்வளவுதான் நான் மரிக்க போறேன். ஆனா அந்த நேரத்தில் கூட அவன் என்ன தெரியுமா செய்தான்? இவர்களை மன்னிக்கிறவனாய் மாறுகிறான். அவன் ஜீவன் அவனை விட்டு பிரியும் போது கூட அவன் மன்னிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர், நம்ம ஆண்டவர் அப்படிதாங்க. சிலுவையில் அவர் கடைசி மரணத்தில் நிற்கும் போது கூட அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும். ஆமென், ஹல்லேலூயா. லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். நேரம் இல்லை, ஏன்னா உங்களுக்காக நான் டைம் இல்லை, ஜெபிக்கணும். அந்த வாசனத்தை வாசிப்போம். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்களேன், நம்ம ஆண்டவர் அவரும் மரணத்தின் கடைசி எல்லைக்கு போகும்போது, கல்வாரி சிலுவைக்கு போகும்போது
அவர் காயப்படுத்தினவர்களை, அவரை காரி துப்பினவர்களை, அவரை உமிழ்நீரால் துப்பினவர்களை, அவரை அடித்தவர்களை அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவை பரியந்தம் அவர் மன்னிக்கிறவராயிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவர் வானத்தை பார்த்து சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறது போல நம்ம மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு பாவம் தாங்க மன்னிக்கப்பட மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாவம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 12:31 வாசிப்போம். மத்தேயு, ஏன்னா அதை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமோ எந்த தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ. இன்னொருக்க வாசிங்க அதே. ஆதலால், நல்லா கவனிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க இதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம எழும்பிடக்கூடாது, பேசிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எழுப்பப்படுற எந்த பாவமும் என்ன பண்ணாதாமா, மன்னிக்கப்படாது. அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தேவ கிருபைக்குள்ள நடந்து நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறது போல நம்மளை ஆண்டவர் மன்னிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் இன்னும் கொலேசியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை ஆண்டவர், நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிச்சு பாருங்கள். கொலேசியர் 2வது அதிகாரம் 13 15 வரையும் அது மட்டும் ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிச்சுட்டு நான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல நிறைவுபடுத்துகிறேன். பாருங்க, 15வது வசனத்தை மட்டும் ஒன்று, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஆமென் சொல்லுவோமா? நம்ம பாவத்திற்காக, நம்மளை மன்னிப்பதற்காக. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி அவர் வெற்றி சிறந்தவராய் மாறினார். நம்ம கண்கள் செய்த பாவத்திற்காக, நம்ம சிந்தனை செய்த பாவத்திற்காக அவர் தலையின் மேல் முள்முடி சூட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த முள்முடி ஒன்னொன்னு பாருங்க, அது பிரெயினை போய் குத்துற அளவுக்கு அது நீளமுள்ளதா இருந்தது. அருமையான தேவ ஜனமே, நம்ம சிந்தையில செய்த பாவத்துக்காக அவர் தன்னுடைய சிரசை ஆண்டவர் முள்முடிக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்மளை மன்னிக்கிறதுக்காக, நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அவருடைய சிரசை ஒப்பு கொடுத்தார். இந்த கைகளால நம்ம பாவம் செய்திருக்கிறோமே, எத்தனை பாவங்கள் இந்த கைகளால் செய்திருக்கிறோம். இந்த கைகளால் செய்யப்பட்ட பாவத்திற்காக, இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில்
2 கரங்களை ஒப்பு கொடுத்தார். அவர் கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம கால்கள் செய்த பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் அவர் கால்களை ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா. நம்ம இருதயத்தில் உள்ள பாவத்துக்காக அவர் விழாவில் ஈட்டிகள் பாயப்பட்டது. அந்த ஈட்டி இருதயத்தை போய் பாயும் அளவுக்கு அந்த ஈட்டி பாய்ந்தது. அவர் சிலுவையில் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராயிருந்தார். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் வந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, உங்க பாவங்களை கிறிஸ்து மன்னிக்கிறது போல நீங்களும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் எழுந்திருப்போம். 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. 5 நிமிஷம். யாரும் பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்காதீங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்தீங்களே, நான் மற்றவர்கள் பாவங்களை மன்னிக்கணும். 1 செகண்ட் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. 1 செகண்ட் உங்கள் இருதயத்தின் கடினங்கள் மாறட்டும். இருதயத்தின் பாரங்கள் மாறட்டும். கிறிஸ்து மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. ஷகலா கதி பரா கதனா மனாகல்கா ரபாலாதியா அந்த ரேகாலாதியா சொல்லும் போதே தேவ பிரசன்னம் உங்க மேல. நீங்க சொல்லும் போது, மற்றவங்களை மன்னிக்கும் போது அந்த தேவ வல்லமை ஓ ரீகா பாலாராதி அந்த ரேகாலாதியா ரிபா லபா 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 ஷபா லபா லபா. நீங்க மன்னிக்கும் போது அந்த தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை மூடும்படியாக ஃபயர் ஷாலாதியா அந்த ரேகாலாதியா ரிபா லபா லபா ரபா ஷபா கபா லபா ரிபா லபா லபா. அந்த வல்லமை அநேகர் மேல ஃபயர். எஸ், ஆண்டவர் தொடுகிறார், உங்களை தொடுகிறார். டச். ஜெபிங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்றது உண்டு.